4 கேமராமேன்றது அதோட 4 நிலப்பரப்புக்கு ஒரு வித்தியாசம் வேணும். அப்போ வித்தியாசம் என்னன்னு முடிவு பண்ணும்போது லென்சிங் மாற்றி பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஒரு கிராமம் முழுக்க ஒரு லென்சிங்கில் பண்ணலாம். இன்னொரு கேரளா முழுக்க டெலி லென்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கானதை மாற்றினோம். ஆனால் இதெல்லாம் ஒரே கேமராமேனோட பண்ணுறதா தான் இருந்தது. விஜய் மில்டனோட எனக்கு பண்ணும்போது முதல் இது வந்து கேரளாவில் பண்ணுறோம். பண்ணும்பொழுது கருத்து ரீதியாக நிறைய முரண்பாடு வந்தது. அப்போ அது முரண்பாடை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முழு படத்தை முடிக்க முடியாதுன்றதுக்காக, அதை அழகா அவரும் காயப்படாம, எனக்கும் அது மன உறுத்தலா இல்லாம, சரி மில்டன் நீங்க பாருங்க நான் வேற ஆள வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி 3 கேமராமேன போட்டு, இது 4 பேர் 4 பகுதிகளுக்கு போட்ட கேமராமேன ஒரு நியூஸ கிரியேட் பண்ணி, ஏன்னா எனக்கு ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கிறதுல பெரிய உடன்பாடு இல்ல என்னால. அதனால நான் அத அப்படி பண்ணுனேன். ஆனா தமிழ் சினிமால அத இதுவரையும் நாங்க சொல்லல. அன்னைக்கு தான் ஒரு மேடையில சொன்னாரு அத. ஆனா தமிழ் சினிமால 4 கேமராமேன் யூஸ் பண்றது அதான் முதல் முறையா? அதான் முதல் முறை. முதல் முறை. முதல் முறை. ஓ ஓகே. ஏதாவது ப்ராப்ளம் ஆகி இன்னொரு கேமரா பண்ணியிருப்பாங்க. பட் இது அப்படி இல்ல. ஒரு படத்துக்குன்னு பிளான் பண்ணி 4 பேர்னு பண்ணது அதான் முதல் முறை.